ஆப்பிரிக்கா என்பது உலகத்துடைய மிகப்பெரிய இரண்டாவது கண்டம். அதிகமான நிலப்பரப்பளவிலும் மக்கள் தொகையிலும் இரண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய கண்டம் இந்த ஆப்பிரிக்கா தான். இந்த ஆப்பிரிக்காவில் சுமார் 140 கோடியை விட அதிகமான மக்கள் வாழ்கிறார்கள். 54 நாடுகள் இந்த கண்டத்துக்குள்ளால் இருக்கின்றன. அதிகமான இயற்கை வளங்களையும் அதிகமான கனிம வளங்களையும் கொண்ட நாடுகள் தான் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ளால் இருக்கின்றன. இப்படியாப்பட்ட எங்குமே கிடைக்காத அதிகமான இயற்கை வளங்கள் கனிம வளங்களை கொண்டிருந்தும் ஏன் இன்று வரை ஆப்பிரிக்காவுடைய நாடுகள் வறுமை கோட்டுக்கு கீழால் இருக்கின்றன, ஏழை நாடுகளாக இருக்கின்றன? இதற்கு என்ன காரணம்? இந்த வறுமை கோட்டிலிருந்து இந்த ஆப்பிரிக்காவுடைய பகுதிகளை செல்வந்த நாடுகளாக மாற்றுவதற்கு தற்பொழுது உருவெடுத்திருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவுடைய சூறாவளி யார் என்பதை பற்றிய எல்லா விடயத்தையும் டீட்டெயிலாக இந்த பதிவில் நாங்கள் பார்ப்போம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஆப்பிரிக்கா கண்டம் அதிகமான இயற்கை வளங்களை கனிம வளங்களை கொண்ட கண்டம். அதிகமான செல்வம் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த ஆப்பிரிக்காவுடைய நாடுகள். இப்படி இருந்தும் ஏன் இந்த ஆப்பிரிக்காவுடைய நாடுகள் ஏழை நாடுகளாக வறுமை கோட்டுக்கு கீழால் தள்ளப்பட்ட நாடுகளாக இருக்கின்றன என்ற விடயத்தை பார்ப்பதற்கு முன்னால் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தை பற்றிய சில விடயங்களை ஆரம்பத்திலே நாங்கள் அறிந்து கொள்வது மிக முக்கியமாக இருக்கிறது. உலகத்திலே இருக்கக்கூடிய கண்டங்களில் நிலப்பரப்பாலும் மனிதர்களுடைய ஜனத்தொகையாலும் இரண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய கண்டம் இந்த ஆப்பிரிக்கா தான். 2024ஆம் ஆண்டுடைய கணக்கீட்டின்படி சுமார் 140 கோடி மக்கள் இந்த ஆப்பிரிக்காவுடைய நாடுகளிலே வாழ்கிறார்கள். 54 நாடுகளை உள்ளடக்கியது தான் இந்த ஆப்பிரிக்கா கண்டம். இது மட்டுமல்லாமல் அதிகமான இயற்கை வளங்கள் விவசாயத்திற்கு சிறந்த நிலங்களை கொண்ட நாடாகவும் கண்டமாகவும் இந்த ஆப்பிரிக்கா கண்டம் இருக்கிறது. இந்த ஆப்பிரிக்கா கண்டத்துடைய பரப்பளவு 3.03 கோடி ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நதிகள் என்னவென்று பார்த்தால் நைல் நதி, நைஜருடைய நதி, இதே போல கொங்கோ நதி. இந்த ஆப்பிரிக்கா கண்டத்திலே இருக்கக்கூடிய பெரும் பாலைவனம் எது என்று பார்த்தால் இந்த பாலைவனம் தான் உலகத்திலே மிகவும் பிரமாண்டமான பாலைவனம். அதுதான் சஹாரா பாலைவனம். இது ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் அமைந்திருக்கிறது. இதே போல பிரசித்தி பெற்ற மலை, ஆப்பிரிக்காவுடைய உயரமான மலை என்று கருதப்படக்கூடிய டன்சானியாவிலே அமைந்திருக்கக்கூடிய கிளிமஞ்சாரோ மலையும் இந்த ஆப்பிரிக்காவில் தான் அமைந்திருக்கிறது. இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தை 5ஆக எமக்கு பிரிக்க முடியும். வட ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, மத்திய ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கா என்று 5ஆக பிரிக்க முடியும். இதிலே வட ஆப்பிரிக்காவை எடுத்துக்கொண்டால் ஈஜிப்ட், லிபியா, மொரோக்கோ, அல்ஜீரியா, டியூனிஷியா போன்ற முக்கியமான நாடுகள் இதற்குள்ளால் வருகின்றன. மேற்கு ஆப்பிரிக்காவை எடுத்துக்கொண்டால் நைஜீரியா, கானா, செனகல், மாலி போன்ற நாடுகள் வருகின்றன. சென்ட்ரல் ஆப்பிரிக்காவை எடுத்துக்கொண்டால் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக், இதே போல கெமரூன், கொங்கோ போன்ற முக்கியமான நாடுகள் வருகின்றன. இந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்காவுடைய பகுதிகள் அதிகமான மலை காடுகளை கொண்டதாகவும் இருக்கின்றன. தென் ஆப்பிரிக்கா பகுதிகளை எடுத்துக்கொண்டால் சவுத் ஆப்பிரிக்கா, நமீபியா, பொட்ஸ்வானா போன்ற முக்கியமான நாடுகள் இருக்கின்றன. ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்காவை எடுத்துக்கொண்டால் உகண்டா, தன்சானியா, எத்தியோப்பியா, கென்யா போன்ற முக்கியமான நாடுகள் இருக்கின்றன. இந்த பகுதி தான் வனவிலங்குகள் இதே போல சர்வதேச சுற்றுலாவுக்கு பேர் போன இடமாக இருக்கின்றன. இந்த ஆப்பிரிக்காவுடைய இயற்கை வளங்களை எடுத்துக்கொண்டால் உலகத்திலே 30% இயற்கை வளங்கள் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் அமைந்திருக்கின்றன. இந்த வளங்களில் வனவிலங்குகளை எடுத்துக்கொண்டால் ஆப்பிரிக்காவுக்கு சொந்தமான யானை, சிங்கம், சிறுத்தை, ஒட்டகம் போன்றவைகள் இந்த பகுதியிலே அதிகமாக அமைந்திருக்கின்றன. இந்த ஆப்பிரிக்காவுடைய பகுதியிலே இருக்கக்கூடிய வளங்களை எடுத்துக்கொண்டால் தங்கம், வைரம், யுரேனியம், புளுட்டோனியம், எரிவாயு, ஆயில், ஹைட்ரோ பவர், சோலார் எனர்ஜி போன்றவைகளும் இந்த இடத்திலே அதிகமாக இருக்கின்றன. இதே போல அதிகமான தாது வளங்களும் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் மக்கள் இருப்பதோடு அதிகமாக பழங்குடியினரும் வேடுவர்களும் செறிந்து வாழ்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மொழிகளை இந்த கண்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் பேசிக்கொள்கிறார்கள்.
இதிலே முக்கியமாக அரபி, ஆங்கிலம், பிரெஞ்சு மொழிகள் குறிப்பிடத்தக்கவை. இந்த ஆப்பிரிக்கா கண்டத்திலே இஸ்லாமும் கிறிஸ்துவமும் தான் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த இரண்டு மதங்களை கொண்டவர்கள் தான் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்திலே அதிகமாக செறிந்து வாழ்கிறார்கள். ஆப்பிரிக்கா என்பது அபார வளங்களின் நிலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்படியாப்பட்ட இயற்கை வளங்கள், கனிம வளங்களை கொண்ட நாடு தான் இந்த ஆப்பிரிக்கா. இப்படி இருந்தும் 140% வறுமையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதிலே முதலாவது, ஆரம்ப காலத்தில் இந்த ஆப்பிரிக்காவுடைய பகுதிகளில் செல்வம் மிக்க மன்னர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக மாலி சாம்ராஜ்யத்துடைய மன்னராக கருதப்பட்ட மான்சா மூசா என்பவர் மிகப்பெரிய செல்வம் மிக்க அரசராக இருந்தார். அவருடைய அந்த செல்வங்களை தற்காலத்திலே ஈடு செய்ய முடியாது என்று சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால், அவர் மாலியிலிருந்து ஹஜ் செய்வதற்காக மக்காவுக்கு செல்லும் வழியிலே தங்கத்தை அப்படியே வாரி வாரி வழங்கக்கூடியவராக, பாதைகளிலே வீசக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்றும் அவருடைய வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் வந்த பலர் செல்வம் மிக்க அரசர்களாக, மன்னர்களாகத்தான் திகழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே ஆப்பிரிக்காவுடைய பகுதிகளை அதிகம் செல்வந்தர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். பணபலத்தை கொண்ட முக்கியமான நாடாக இந்த ஆப்பிரிக்கா கண்டம் இருந்தது. ஆனால் இது 15ஆம் நூற்றாண்டு வரைத்தான் இந்த செல்வ செழிப்புடன் காணப்பட்டது. 15வது நூற்றாண்டுக்கு பிறகு இந்த நிலை அப்படியே தலைகீழாக மாறி ஆப்பிரிக்கா கண்டம் சரமாரியாக வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது. அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், ஐரோப்பியர்கள், அதாவது ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஆப்பிரிக்காவுடைய பல பகுதிகளை தன்னுடைய ஆட்சிக்கு கீழால் கொண்டு வர ஆரம்பித்தது. காலனித்துவ ஆட்சி ஆப்பிரிக்கா கண்டத்திலே பதிய ஆரம்பித்தது. 15வது நூற்றாண்டுக்கு பிறகு பிரிட்டிஷ், பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, பெல்ஜியம், போர்ச்சுகல், ஸ்பெயின் போன்ற ஐரோப்பாவுடைய முக்கியமான நாடுகள் ஆப்பிரிக்காவுடைய பல பகுதிகளை தன்னுடைய ஆட்சிக்கு கீழால் கொண்டு வந்தன. இதற்கு பிறகு படிப்படியாக ஆப்பிரிக்கா கண்டத்திலே இருக்கக்கூடிய நாடுகள் ஐரோப்பாவுடைய காலனித்துவத்துக்கு கீழால் கொண்டு வரப்பட்டது. கிறிஸ்துக்கு பின் 1652வது வருடம் சவுத் ஆப்பிரிக்கா ஐரோப்பாவுடைய அதிகாரப்பூர்வமான காலனித்துவ நாடாக மாறியது. இதற்கு பிறகு ஐரோப்பா பல நாடுகளை தங்களுடைய ஆக்கிரமிப்புக்கு கீழால் எடுத்துக்கொண்டன. அது மட்டுமல்லாமல் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் இந்த ஐரோப்பிய நாடுகள் சுரண்ட ஆரம்பித்தன. இதனால் ஆப்பிரிக்காவுடைய நாடுகள் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தன. குறிப்பாக இந்த ஐரோப்பா நாடுகளில் அதிக காலனித்துவத்தை ஏற்படுத்தியது பிரான்ஸ் தான். சாஹேல் என்ற அந்த பகுதிகளுக்குட்பட்ட எல்லா நாடுகளையும் பிரான்ஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்தது. சாஹில் ரீஜன் என்று இதற்கு சொல்லப்படும். சாஹில் என்றால் அரபியில் கடற்கரைக்கு சொல்லப்படும். சென்ட்ரல் ஆப்பிரிக்காவிற்கும் வட ஆப்பிரிக்காவுக்கும் மத்தியிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களை கொண்ட ரீஜனுக்கு தான் சாஹில் ரீஜன் என்று சொல்லப்படும். இந்த சாஹில் ரீஜன் என்பது ஆப்பிரிக்காவுடைய 2 கடற்கரைக்கு நடுவிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த சாஹேல் பகுதியுடைய மேற்கு அட்லாண்டிக் கடலாகவும் கிழக்கு செங்கடலாகவும் அமைந்திருக்கிறது. வடக்கு சஹாரா பாலைவனமாகவும் தெற்கு சவன்னாவுடைய பகுதிகளாகவும் அமைந்திருக்கிறது. இந்த சாஹேல் ரீஜனுக்குள்ளால் தற்பொழுது 11 நாடுகள் வருகின்றன. இந்த அனைத்து நாடுகளையும் பிரான்ஸ் தான் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தன. அந்த நாடுகளிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான இயற்கை வளங்கள், கனிம வளங்கள், குறிப்பாக தங்கம், வைரத்தை பிரான்ஸ் சுரண்டி கொண்டிருந்தன. அந்த 11 நாடுகள் என்னவென்று பார்த்தால், செனகல், காம்பியா, முர்தானியா, கயானா, மாலி, புர்கினா பாசோ, நைஜர், சாட், கெமரூன், நைஜீரியா போன்ற 11 நாடுகள் இந்த சாஹேல் ரீஜனுக்குள்ளால் வரும். இந்த 11 நாடுகளையும் ஆக்கிரமித்தது பிரான்ஸ் தான். இந்த பிரான்ஸ் உட்பட ஐரோப்பாவுடைய பல நாடுகள் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை, தங்கத்தை கட்டுப்படுத்த ஆரம்பித்தார்கள். 19வது நூற்றாண்டுக்கு பிறகு இந்த ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய வலிமை மிக்க மக்களை அடிமைப்படுத்தி தங்களுக்காக வேலை செய்ய வைத்தார்கள். 1000 கணக்கான ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்களை அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தங்கம், வைர சுரங்கங்களிலே வேலை செய்வதற்காக வேண்டி ஐரோப்பிய நாடுகள் அடிமைப்படுத்தி வேலை வாங்கினார்கள். மறுத்தவர்களை கொடூரமாகவும் கொலை செய்தார்கள். உலக வரைபடத்திலே ஆப்பிரிக்கா கண்டத்தை விட ஐரோப்பா கண்டம் மிகவும் சிறியதாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் தற்காலத்திலே ஆப்பிரிக்கா கண்டத்தை விட அதிகம் செல்வம் மிகுந்த நாடுகளாக இருப்பது இந்த ஐரோப்பா தான். இதற்கு என்ன காரணம் என்றால், தன்னுடைய கண்டத்தை விட பெரும் கண்டமாக இருக்கக்கூடிய இந்த ஆப்பிரிக்காவிலே போதுமான அளவு தங்கம், வைரத்தை சுரண்டி தன்னுடைய நாட்டை உயர்த்தி கொண்டது இந்த ஐரோப்பிய நாடுகள். இதனால் ஒவ்வொரு நாளும் ஐரோப்பா வளர்ச்சி அடைந்து கொண்டே சென்றது. ஆப்பிரிக்கா ஒவ்வொரு நாளும் வீழ்ச்சி அடைந்து கொண்டே சென்றது. இரண்டாவது
முக்கியமான காரணம் ஆப்பிரிக்காவுடைய ஜியோகிராஃபி, ஆப்பிரிக்காவுடைய புவியியல் தான். அதாவது 180% வர்த்தகங்கள் உலகத்திலே நடப்பது கடல் மார்க்கமாகத்தான். ஆப்பிரிக்கா கண்டத்தை எடுத்துக்கொண்டால் ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதும் கடல் தான் அமைந்திருக்கிறது. அதிகளவு கடல் இருந்தாலும் அந்த பகுதிகளிலே கடற்கரையில் துறைமுகத்தை கட்டக்கூடிய வசதிகள் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கிடையாது. காரணம் என்னவென்றால் அதிகமான நாடுகளில் கடற்கரை வசதி கிடையாது. ஐரோப்பாவை எடுத்துக்கொண்டால் அது ஆப்பிரிக்காவை விட உருவத்திலே சிறியதாக இருந்தாலும் அந்த ஐரோப்பாவுடைய கடற்பகுதிகளிலே கடற்கரை விசாலமாக இருக்கிறது. பல துறைமுகத்தை கட்டக்கூடிய வசதிகள் ஐரோப்பாவுடைய அந்த கடற்கரையிலே இருக்கின்றன. இதனால தான் 140% பொருளாதாரத்தை ஐரோப்பா கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. ஆப்பிரிக்காவுக்குள்ளால கார்கோ ஷிப், அதாவது சரக்கு கப்பல், ஆயில் கப்பல் போவதாக இருந்தால் அது நைல் நதியால் மட்டும் தான் போக முடியும். காரணம் என்ன? இந்த ஒரு நதி தான் மிக விசாலமாக இருக்கிறது. ஆனால் ஐரோப்பாவை எடுத்துக்கொண்டால் ஐரோப்பா நாடுகளுக்கு செல்வதற்கு பல வழிகள் இருக்கின்றன. எனவே இதன் காரணமாகவும் ஆப்பிரிக்கா வீழ்ச்சியை சந்திக்கிறது. பல சரக்கு கப்பல்கள், ஆயில் கப்பல்கள் தன்னுடைய நாட்டுக்குள்ளால் வர முடியாததின் காரணமாக பொருளாதாரத்தில் ஆப்பிரிக்கா வீழ்ச்சியை கண்டு கொண்டு தான் இருக்கின்றது. மூன்றாவது காரணம் தான் ஆப்பிரிக்காவுடைய கடற்பகுதிகளிலே அதிகமாக கடற்கொள்ளையர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக ஹோர்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா என்ற பகுதியை எடுத்துக்கொண்டால் இங்கே சோமாலியா நாட்டை சேர்ந்த கடற்கொள்ளையர்கள் இருக்கிறார்கள். இந்த வழியாக வரக்கூடிய கப்பல்களை இவர்கள் இடைமறித்து கப்பல்களை கொள்ளையடிக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் இவர்கள் சூறையாடுகிறார்கள். எனவே இதன் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து சரக்கு கப்பல் ஆப்பிரிக்காவுடைய பகுதிகளிலே வருவதற்கு பயப்படுகின்றன. இதனால் மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஆப்பிரிக்காவுக்கு ஏற்படுகின்றது. இந்த கடற்கொள்ளையர்களிடத்தில் இருந்து கப்பல்களை பாதுகாக்க கிழக்கு மேற்கு ஆப்பிரிக்காவிலே எந்த ஒரு சக்தியும் கிடையாது. இதனால் அதிகமான வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய கப்பல்கள் இந்த ஆப்பிரிக்காவுடைய கடற்பகுதியிலே பிரயாணம் செய்வதை விரும்புவதில்லை. அவர்கள் உயிருக்கு பயந்து இப்படியாப்பட்ட முயற்சிகளை கைவிடுகிறார்கள். இதனால் நஷ்டம் யாருக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் ஆப்பிரிக்காவுக்கு தான். இதனால் அதிகமாக பொருளாதார வீழ்ச்சி ஆப்பிரிக்காவுடைய பகுதிகளிலே ஏற்படுகின்றன. இந்த விடயம் ஆப்பிரிக்காவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. நான்காவது காரணத்தை எடுத்து பார்த்தால் ஆப்பிரிக்காவுடைய நாடுகளிலே அதிகமாக ராணுவ புரட்சி, இதே போல வன்முறைகள், உள்நாட்டு போர்கள் அதிகமாக நடக்கின்றன. இதனால வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆப்பிரிக்காவுடைய பகுதிகளிலே முதலீட்டு செய்வதற்கு பயப்படுகிறார்கள். இது ஆப்பிரிக்காவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஐந்தாவது மிக முக்கியமான காரணம் தான் ஆப்பிரிக்காவுடைய நாடுகளிலே இருக்கக்கூடிய அதிகமான அரசாங்கம் ஊழல் மிகுந்த அரசாங்கங்களாக இருக்கின்றன. அனைவரும் தங்களுடைய சுய லாபத்துக்காக தன்னுடைய பாக்கெட்டை நிரப்புவதற்காகத்தான் அரசாங்க பதவியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக நாடு இன்னும் வீழ்ச்சியை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றன. எத்தனையோ இயற்கை வளங்களை, கனிம வளங்களை கொண்ட நாடு அந்த நாட்டுடைய தலைவர்களின் மூலமாகவே வீழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பல நாடுகளிலே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஐரோப்பாவுடைய, குறிப்பாக பிரான்சுடைய கைக்கூலிகளாக இருக்கிறார்கள். அந்த நாட்டுடைய வளங்களை அவர்களை எடுத்து ஐரோப்பிய நாடுகளுக்கு, பிரான்சுக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆப்பிரிக்கா எப்படி மிகப்பெரிய வளர்ச்சி உள்ள நாடாக மாறும்? கண்ணியமானவர்களே, இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் ஆப்பிரிக்காவிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டு ஒரு பெரும் சூறாவளி கிளம்பி இருக்கிறது. அது வேறு யாரும் கிடையாது, புர்கினோ ஃபாசோவுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ட்ரௌரே. இந்த இப்ராஹிம் ட்ரௌரே யார், எப்படி ஆட்சிக்கு வந்தார் என்ற எல்லா விடயத்தை பற்றி நான் ஒரு பதிவிலே தெளிவாக பேசியிருக்கிறேன். அந்த பதிவுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான உண்மை நிலவரங்களை அந்த பதிவின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த இப்ராஹிம் ட்ரௌரே மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு ஆவேசமான ஸ்பீச்சை பேசியிருக்கிறார். எங்களுடைய கனிம வளங்களை இனிமேல் நாங்கள் யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த வளங்களை வெளியிலே எடுக்கிறோம். வெளியிலே எடுப்பது நாம், கொடுப்பது இன்னொரு இடத்திலா. இனிமேல் ஐரோப்பியர்களுக்கு நாங்கள் கொடுக்க கூடாது என்று சொல்லி அந்த புர்கினோ ஃபாசோவிலே இருந்த ஐரோப்பியர்களை, குறிப்பாக பிரான்ஸ் ராணுவத்தினரை நாட்டை விட்டு விரட்டி இருக்கிறார். ஐரோப்பிய நாடுகள் இப்ராஹிம் ட்ரௌரேயை பார்த்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்படியாப்பட்ட வீர ஆக்ரோஷமான உரையை கேட்டதற்கு பிறகு அந்த புர்கினோ ஃபாசோவில் இருக்கக்கூடிய மக்களும் இப்ராஹிம் ட்ரௌரேயை முழுமையாக பாதுகாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். காரணம் என்ன? ஐரோப்பாவின் மூலமாக இதற்கு முன்னால் தோமஸ் சங்காராவிற்கு என்ன நடந்ததோ அதே நிலை இந்த இப்ராஹிம் ட்ரௌரேயிற்கு வருவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லி அந்த நாட்டு
மக்களே தன்னுடைய நாட்டு ஜனாதிபதியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய ஜனாதிபதியை அதிகம் நேசிக்கிறார்கள். தற்பொழுது புர்கினோ ஃபாசோ ஆப்பிரிக்காவுடைய வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகளில் ஒன்றாக மாறியிருக்கிறது. அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுத்து அதன் மூலமாக நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய முயற்சியில் இப்ராஹிம் ட்ரௌரே இயங்கியிருக்கிறார். இதை பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சாட், நைஜர் போன்ற நாடுகளும் தங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய ஐரோப்பிய சக்திகளை விரட்டிவிட்டு அந்த நாட்டு வளங்களை வைத்து தன்னுடைய நாட்டை மேம்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். கூடிய சீக்கிரத்தில் ஐரோப்பாவை விட வல்லரசு மிக்க கண்டமாக இந்த ஆப்பிரிக்கா மாறும் என்று அந்த இப்ராஹிம் ட்ரௌரே கர்ஜித்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, எனவே இதுதான் ஆப்பிரிக்காவுடைய நிலை. எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.